ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மைச் செய்தி. அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் திமுகவில் இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி 2024 இபிஎஸ் முன்னிலையில் அவர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முன்பாக அன்வர் ராஜா, தற்போது அதிமுகவிலிருந்து அதுவும் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மைத்ரேயன் திமுகவில் இணைந்திருக்கிறார். என்ன காரணம்? கூடுதல் தகவல்கள் என்ன? 3 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் மைத்ரேயன். 1991ஆம் ஆண்டு பாஜகவின் துணைத் தலைவராக இருந்தவர். அதற்கு பிறகு 99இல் அதிமுகவில் இணைந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியில 2001 போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு தோல்விக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ராஜ்யசபா உறுப்பினராக 2002ஆம் ஆண்டு தேர்வானார். அதற்கு பிறகு 2007ஆம் ஆண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2013லும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் ராஜ்யசபாவில் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு 2022ல ஒரு ஏடிஎம்கேல உட்கட்சி பிரச்சனை வந்த போது அவர் ஓபிஎஸ் பார்த்தாரு அப்படின்றதுக்காக அவர் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு. அதற்கு பிறகு அவர் பாஜகவில் இணைந்து அண்ணாமலையோடு பயணம் செய்தாரு. இந்த நிலையில அவர் கடந்த மாதம் மீண்டும் பாஜகவில் இருந்து ஏடிஎம்கே வந்தாரு. ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக இருந்தாரு. கடந்த ஜனவரி மாதம் தான் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். இந்த நாளில 68 வயதாக இருக்கக்கூடிய மைத்ரேயன் தற்போது ஸ்டாலின் முன்னிலையில இணைந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரெல்லாம் உடன் இருந்தார்கள். தற்போது அவர் இணைந்து விட்டு தற்போது செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். அவர் குறிப்பா அவருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்தவர். ஏற்கனவே மயிலாப்பூர் தொகுதியில போட்டிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஏற்பட்டிருக்கு. இதனால மயிலாப்பூர்ல அவர்களுக்கான வாக்கு சதவீதம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மயிலாப்பூர்ல ஏற்கனவே தற்போது திமுக எம்எல்ஏ மயிலை வேலு இருக்கிறார். மீண்டும் திமுக போட்டியிட்டால் அங்க வந்து என்ன கடந்த முறை வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி பெற்றது திமுக. எனவே இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனை ஈக்குவல் பண்றதுக்காக மைத்ரேயன் போன்ற ஒரு மூத்தவர் வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு மருத்துவர். எனவே அவர் வரக்கூடிய காலங்களில் திமுகவில் மருத்துவர் அணியில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அன்வர் ராஜாவுக்கு கலை இலக்கிய பிரிவுல மாநில தலைவர் பதவி அண்மையில் கொடுக்கப்பட்டது. எனவே ஏடிஎம்கேலிருந்து வரவர்களுக்கு திமுகவில் நல்ல பொறுப்பும் கொடுக்கப்படுவதால அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாயிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வேலுவும், அதே போல தென் பகுதியில் கூடிய மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் ஆகிய 2 பேரும் தான் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் மைத்ரேயன். அதுக்கு முன்பாக தற்போது பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் செந்தில் பாலாஜி முன்னிலையில வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் சேர்ந்துவிட்டு அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். 2 நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. திமுகவில் இந்த மாணவர் குறிப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக மாவட்ட செயலாளர் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. மைத்ரேயன் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது எதற்காக திமுகவில் இணைந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கும். தளபதி, அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்திருக்கும் மைத்ரேயன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். தமிழ்நாடு இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வி, சமுதாய முன்னேற்றம், தனிநபர் வருமானம், பொருளாதார வளர்ச்சி என்று அனைத்து துறைகளிலுமே முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை அதிலும் சரி, அந்தந்த துறைகளுடைய அறிக்கைகளிலுமே மிக தெளிவாக இருக்கின்றன. தமிழகம் இன்றைக்கு பல விஷயங்களிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டுவதிலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாநில சுயாட்சி முழக்கத்தினை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மாநிலங்களின் நலனையும் காக்கக்கூடிய வகையிலே தளபதி அவர்கள் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார். களத்திலே தமிழர்கள் சார்பாக தளபதி அவர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்களின் பின்னால் நிற்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே என்னையும் நான் தளபதி அவர்களுடைய சிப்பாய்களில் ஒருவராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவருடைய அனுமதி பெற்று இன்றைக்கு நான் கழகத்திலே இணைந்திருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நிச்சயமான ஒன்று. நாளை மறுநாள் தளபதி அவர்கள் கோட்டையிலே சுதந்திர கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார்.
இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். அடுத்த ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மீண்டும் தளபதி அவர்கள்தான் கோட்டையிலே கொடியேற்றுவார். எனவே வெற்றி கழகத்தினுடைய வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நடைபெறவிருக்கின்ற தேர்தல் 2வது இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்கான தேர்தல் தான் நான் கருதுகிறேன். தளபதி அவர்கள் தலைமையிலே கழகத்திலே நான் இன்றைக்கு இணைந்ததிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கழகத்திற்காக என்னால் ஆன அனைத்து பணிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன். அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு குறைந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இருமொழிக் கொள்கையிலே என்னவா இருக்கும், கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா, தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது, சமக்கிர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது, தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் தான் நாங்கள் இருந்து விலகிறோம். காலம் பதில் சொல்லும். சமீபத்தில் அன்வர் ராஜா வந்தார், கார்த்திக் தொண்டைமான் வந்தார், இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதாவதுங்க, தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்பவுமே கூட்டணிகள் வரது சகஜம்தான். ஆனா தமிழ் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சி, பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிற கட்சி, அதுதான் கூட்டணியை முடிவு பண்ணும். கூட்டணியிலே யார் யார் இருக்குவார்கள், யார் யார் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும், யார் எந்தெந்த தொகுதிகளும் எல்லாவற்றையுமே அந்த அணிதான் முடிவு செய்யும், அந்த கட்சி தான் முடிவு செய்யும். இப்படி திமுக கூட்டணியிலே தளபதி அவர்கள் தான் அதை முடிவு செய்வார். ஆனால் அதிமுகவிலே இன்றைக்கு அதை முடிவு செய்யக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருக்கிறது. டெல்லி என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்படுவர்களாகத்தான் இன்றைக்கு அதிமுகவிலே இருக்கின்ற தலைமை இருக்கிறது. எனவே நாளைக்கே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நாளைக்கே ஒரு கால் அது அத்தைக்கு மீசை முளைத்தால் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா கூட அதுல பிஜேபியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும், மத்திய அரசினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும், இதையெல்லாம் யோசிப்பார்கள். எனவே இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையிலே தளபதி அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி தொடர்வதற்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக 200 தாண்டுவோம், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இல்ல, அதுதான் சொன்னேன். ஒருமித்த கருத்து இல்ல, பல்வேறு குழப்பங்கள், யார் தலைமை என்பது தெரியாது, யாரை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான குறைந்தபட்ச ஒரு அணுகுமுறை கூட இல்லை. அதனால நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மண் மொழி மானம் காக்க ஓரணியில் இணைவோம். தொடர்ந்து, அதாவது ஒரு விஷயங்க, தொடர்ந்து கட்சிகள் மாறட்டும் சொல்றதே ஒரு தவறான வாதம். நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அந்த இயக்கத்தில் நான் சந்தோஷமா இருந்தா நான் நிச்சயமா மாற மாட்டேன். ஆனா ஒரு பிரச்சனைகள்னு வருது, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிச்சு, அதுல அந்த புழுக்கத்திலேயே அந்த இயக்கத்தை தொடர்ந்து இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. வாழ்க்கையை மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எனவே அடுத்த இலக்கை நோக்கி நாம் செல்கிறோம். தொடர்பு இருந்தது, இப்போ கிடையாது. சார், இப்ப அதிமுகவில் 2வது நீங்க முக்கிய பொறுப்புகளை வகிக்காம எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதாவது கூட்டி வரப்பட்ட கூட்டம், அதை பார்த்துவிட்டு இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் என்றால், ஒரு எம்ஜிஆர் போலவோ
அல்லது ஒரு அம்மா அவர்களைப் போலவோ தன்னையும் ஒரு பெரிய தலைவர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.